வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம அதலைக்காய் வச்சு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பல சத்துக்கள் நிறைந்த இந்த அதலைக்காய் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் புளிக்குழம்பாக வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா 2 வாய் சாப்பிடுவோம், அந்த அளவு நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு இலுப்பு சட்டியை சூடாக்கிப்போம். அது சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுப்போம். வெந்தயம் நல்லா பொரிய தொடங்கினதுக்கப்புறமா அதில் கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா செவக்கணும், கடுகு நல்லா வெடிக்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ இதோ பாருங்கள், இதுதான் அதலைக்காய். குட்டி குட்டி பாவக்காய் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட காம்பை நறுக்கிட்டு அதை 2ஆக வகுந்து வச்சுருக்கேன். இதோ இந்த மாதிரி வகுந்த அதலைக்காயை இதில் சேர்த்துப்போம். இதில் விதை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் குழம்பு நல்லா கொதித்து வேகும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாயிரும். இப்போ இந்த அதலைக்காயை வதக்கிப்போம். அதலைக்காயில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணும், நம்மளோட லிவர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். மஞ்சக்காமாலைக்கு கூட இதை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். சீசனில் கிடைக்கும்போது இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை 3 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். நறுக்கின தக்காளியை இதில் சேர்த்துப்போம். இது நீங்கள் வதக்கியும் சேர்க்கலாம், இப்படியும் சேர்க்கலாம். இப்படி சேர்த்தா டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி, உப்பு இது 2ஐயும் சேர்த்துப்போம். பெருங்காய பொடியும் இதில் சேர்த்துப்போம். கட்டி பெருங்காயம் சேர்க்குறதுனா நம்ம கடுகு வெந்தயம் போடுறோம் இல்லையா எண்ணெயில், அந்த டயத்தில் பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். புளி பச்சை வாசனையெல்லாம் போகணும். இந்த அதலைக்காய் நல்லா வெந்திருக்கணும். அதலைக்காயை எடுத்து நசுக்கி பாருங்கள், அதோட விதையையும் நசுக்கி பாருங்கள். இது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ வெந்ததுக்கப்புறமா சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த அளவு புளிக்கு சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா கூட ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். இந்த காய் கசப்பாக இருக்குங்கிறதுனால புளிப்பு, உப்பு, காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்புலேருந்து இறக்கிடுவோம். சுவையான அதலைக்காய் புளிக்குழம்பு தயார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.